ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலில் ஆஃப்ரிக்காவிலேருந்து பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஈஸ்ட் ஆஃப்ரிக்காவில் உள்ள உகாண்டாவில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். உகாண்டாவில் கம்பாலாவில் உள்ள லாலி ஃபன் பார்க் தான் இன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இந்த லாலி ஃபன் பார்க்கில் நாங்கள் எல்லாருமே ஜாலியாக ஃபன் பண்ணி எப்படி என்ஜாய் பண்ணோன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது பேசிக்காக ஒரு கிட்ஸ்க்கான ஃபன் பார்க். அதனால கிட்ஸுக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் ஃபீ பே பண்ணால் போதும். அடல்ட்ஸ்க்கு வந்து எந்த ஒரு ஃபீயும் கிடையாது. கிட்ஸ்க்கான என்ட்ரன்ஸ் ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடே 15K, சாட்டர்டே 20K, சண்டே 25K உகாண்டன் ஷில்லிங்ஸ். இது நம்ம ஒரு காசுக்கு 300, 400, 500 இந்த ரேஞ்சில் வரும். இப்போ நாங்கள் எல்லாருமே லாலி ஃபன் பார்க்குள்ளே என்டர் ஆகிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிட்ஸ்க்கான ப்ளே ஏரியா. இந்த ப்ளே ஏரியாவில் கிட்ஸுக்கான ஸ்லைட், ஸ்விங் இப்படி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ அடுத்ததாக நீங்கள் பார்க்குற இந்த ரைடோட பேர் சூப்பர் ஸ்பீட் ஃபைட்டர். இதில் அடல்ட்ஸ் வந்து நாட் அலோடு, கிட்ஸ் மட்டும்தான். நாங்கள் வந்திருந்தது வீக்கெண்ட் டைம். கூட்டம் ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்ல முடியாது, கம்மின்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. அதே மாதிரி நிறைய ஆஃப்ரிக்கன்ஸ் தாங்க வந்திருந்தாங்க. அடல்ட்ஸ்க்குமே நிறைய ரைட்ஸ் இருந்தது. நம்ம ஊரில் தீம் பார்க்கில் ரொம்ப ஃபேமஸான பம்பர் கார் கூட இருக்கு பாருங்க. பம்பர் காரை பார்த்தோன்னே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. நாங்கள் எல்லாருமே இந்த ரைடை ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணோம். அடல்ட்ஸ்க்கு என்ட்ரன்ஸ் ஃபீ எதுவும் கிடையாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ரைட் போகிறதா இருந்தால் இண்டிவிஜுவலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைடு ஒருத்தருக்கு 2000 உகாண்டன் ஷில்லிங்ஸ் நீங்கள் பே பண்ணணும். இது நம்ம ஒரு காசுக்கு 50 ரூபா கிட்ட வரும். இப்போ அடுத்ததாக கிட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஃபேவரேட்டான டாய் ட்ரெயின் தாங்க இருக்கா. ஸோ கிட்ஸ் எல்லாருமே இதை பார்த்தோன்னே இப்போ ஏறி உட்காந்துட்டாங்க. இப்போ வந்து டாய் ட்ரெயினில் எல்லாம் ரைட் போயிட்டு இருக்காங்க. இந்த டாய் ட்ரெயின் கிட்ஸுக்கு மட்டும்தான், அடல்ட்ஸ்க்கு கிடையாது. ஸோ இதை வந்து பார்க்கும்போது சே நம்மளும் சின்ன குழந்தையாவே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தாங்க தோணுது. அடுத்ததா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஹார்ஸ் ரைட். எனக்கு இதை பார்த்த உடனே சென்னையில் கிஷ்கிந்தாவில் உள்ள கப்பன் சாசர் ரைட் ஞாபகம் வந்துருச்சு. அது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கெல்லாம் எந்த தீம் பார்க் சென்னையில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்ததான் நீங்கள் பார்க்குறது கிட்ஸ் ஸ்விம்மிங் பூல். இங்கே வந்து எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் என்ட்ரன்ஸ் ஃபீ மட்டும் பே பண்ணால் போதும். கிட்ஸ் வந்து எவ்வளோ நேரம் வேணால் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிக்கலாம். எல்லா கிட்ஸுமே ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் 90% கிட்ஸுக்கு வந்து ஸ்விம்மிங் தெரியுங்க. அதனால சொல்லவே வேணாம், அவங்க எல்லாம் வேற லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பாதி நேரம் தண்ணி தான் இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன். ஃபன் பார்க்குள்ளேயே 2 மிக்கி மவுஸ் பொம்மை சுத்திட்டு இருந்தது. அது கூட எல்லாருமே ரொம்ப ஜாலியாக டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால நாங்களுமே அது கூட டான்ஸ் பண்ணி ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நாங்க போன அன்னைக்கு ஃபன் பார்க்குள்ள எக்கச்சக்கமான பர்த்டே பார்ட்டிஸை பார்க்க முடிஞ்சது. ஆப்பிரிக்காவில் உள்ள மக்கள் தங்களுடைய பர்த்டேஸை மோஸ்ட்லி அவுட்டோர் பிளேசஸில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் ரொம்ப ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுவாங்க.
நீங்க உகாண்டால இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடத்துக்கு வந்து கண்டிப்பா போயிட்டு வாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இங்க முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களோட மீட் பண்றேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.